லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் அந்த ப்ராஜெக்ட் முடிய எவ்வளோ நாள் ஆகும் சொல்ல முடியுமா? ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடறேன் சார். லேபர்ஸுக்கெல்லாம் ஒழுங்காக பேமெண்ட் போகுதுல்ல? அதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு சார், நோ ப்ராப்ளம். சரி, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க. தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்கள். I'll call you back. நீங்க எங்க இங்க? உங்க அண்ணன் இங்க லேபர் வேலை பார்க்கறாரா? அவனை இந்த வேலையாவது செய்ய விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கிற தண்டனை. ஆமா ஜீவா, நான் தான் தப்பு பண்ணேன். இந்த நிலைமையில அவரை பார்க்கறது தான் எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. இங்க பாருங்க, வேலை நடக்கிற இடத்துல வந்து தேவையில்லாம அழுது டிராமா கிரியேட் பண்ணாதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அவனை இந்த வேலையாவது செய்ய விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கிற தண்டனை.
அவனை இந்த வேலையாவது செய்ய விட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. தேவையில்லாம அழுது டிராமா கிரியேட் பண்ணாதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. சாரி வானதி, என்னால உங்க கூட லஞ்ச் சாப்பிட வர முடியல. பரவாயில்லைங்க, பெரிய பதவியில இருக்கீங்கல்ல, மீட்டிங் அது இதுன்னு நிறைய வேலை இருந்திருக்கும். கரெக்டா சொன்ன வானதி. சரிங்க, நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க? அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல கிளைண்ட் மீட்டிங், அங்கேயே லஞ்சா வெஜ் ஃப்ரைட் ரைஸ், செஜ்வான் சிக்கன், சாப்ஸை, முகல் பிரியாணி, ப்ரான் ஃப்ரைன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ். சாப்பிடவே முடியலன்னா பாத்துக்கோயேன். என்ன ஒரு மாதிரி பாக்குற? சரி வானதி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்கிட்ட அவரு பாக்குற வேலைய சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறாரு பாத்தியா முருகா? நான் அதை அனுமதிக்க மாட்டேன். சிங்கம் மாதிரி காட்டுக்கு ராஜாவா வாழ்ந்தவரு இப்போ அதே காட்டுல அடிமையா அவரு வாடுறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? வானதி, வானதி, வானதி. என்ன தேடுறீங்க? இந்த யூனிஃபார்ம் தானே தேடுறீங்க? நான் இன்னைக்கு பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். நீங்க நம்ம கம்பெனில என்ன வேலை பாக்குறீங்கன்னு பார்த்தேன். வாழ்க்கையில சில காட்சிகள்ல கண்ணால பார்க்க கூடாதுன்னு இருக்குங்க. அதுல ஒண்ணு பொண்டாட்டி பார்க்க கூடாதது புருஷனோட அவமானம். உங்களை கம்பெனில ஒரு சாதாரண ஆளா பார்க்கும்போது எனக்கு அப்படியே செத்தெல்லாம் போல இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வேலை சந்தோஷமா இருக்காங்க? சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா வானதி, நம்ம கம்பெனில தானே வேலை பார்க்கறேன். நீ இந்த இடத்துல வாழ்றது எப்படி சந்தோஷமா நினைக்கிறியோ அதே மாதிரி நான் பார்க்குற வேலைய சந்தோஷமா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பெரிய மனசுன்னு தெரியுங்க, ஆனா இவ்வளவு பெரிய மனசுன்னு இப்பதான் புரியுது. உங்களுக்கு நேர்ந்த அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் ஜீவா தானுங்க. உங்களுக்கு நடந்த அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜீவா தானே? இல்ல,
பின்ன யாருங்க? சொல்லுங்க யாரு? அம்மா. அம்மாவா? ஆமா. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். அம்மா அந்த முதல்ல சொல்லிருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, யாரு செஞ்சது? தயவு செஞ்சு சொல்லுங்க. அன்னைக்கு ஆபீஸ் போனாங்க. என்ன? அம்மா எங்க அப்படி சொன்னாங்க? விடுவானதே. இல்லங்க, என்னால விட முடியாது. இந்த விஷயத்தை என்னால உங்கள மாதிரி சாதாரணமால எடுத்துக்க முடியாது. வெயிட் வெயிட் வானதி, எங்க போற? தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. எங்க போறன்னு சொல்லிட்டு போ. உங்க கௌரவத்தை காப்பாத்த போறேன். வானதி, அம்மா, அம்மா, இங்க என்னடி உனக்கு வேலை? வாங்கின மானம் எல்லாம் பத்தாதா? இன்னும் என்ன வேணும் உனக்கு? அங்கே நில்லு. நீ எதுக்கு இங்க வந்த? உங்ககிட்ட நியாயம் கேட்கறதுக்காக வந்தேம்மா. ஒரு முதலாளியா உங்க கம்பெனிய நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவர எப்படிம்மா மெக்கானிக் வேலை பார்க்க சொல்ல உங்களுக்கு மனசு வந்துச்சு? கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமா போன உங்க புள்ள இப்போ காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாருமா. தப்பு செஞ்சது நான் தானே. அதுக்கு எந்த பாவமே அறியாத அவருக்கு இப்படி ஒரு தண்டனை? தப்பு செய்யலனாலும் அத செஞ்சவங்களுக்கு ஆதரவா இருந்தா இதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்படியெல்லாம் எங்க கம்பெனில கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நான் ஒண்ணு அவனை கட்டாயப்படுத்தல. இதெல்லாம் அவனா விரும்பி ஏத்துக்கிட்டது. அவரு விருப்பத்துல ஏத்துக்கல, உங்க பேச்ச மதிக்கணுங்கிறதுக்காக ஏத்துக்கிட்டாரு. அப்படி அவன் என் பேச்ச மதிக்கிறவனா இருந்தா நியாயமா அவன் இந்த வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்கம்மா. ஆனா தயவு செஞ்சு அவரை தண்டிக்காதீங்கம்மா. அவன் ஏன் புள்ள? எனக்கும் அவனுக்குள்ள 1000 இருக்கும். அதையெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? அவனே உன்கிட்ட இருந்து எப்ப விவாகரத்து கிடைக்கும்னா காத்துட்டு இருந்தான். கோர்ட்ல உங்க கேஸ் முடிஞ்சதுன்னா அதோட எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் மேல அக்கறை படுறதுக்கும் அவன் கூட இருக்கிறதுக்கும்
உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் புள்ள மேல எனக்கு எப்பவும் எல்லா உரிமையும் உண்டு. அத நீ முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. அம்மா, என்ன அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுற தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வாட்ச்மேன், வேண்டாம், நானே போயிடு. வானதி, வானதி, இங்க பாரு. என்னாச்சு வானதி? அம்மா ஏதாச்சும் கோவப்பட்டு பேசிட்டாங்களா? இதுக்குதான் நான் உன்னை அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாம உனக்கு தானே கஷ்டம். எனக்காக நீ நியாயம் கேட்க போனதுல அம்மாவுக்கு இன்னும் தான் உன் மேல கோவம் அதிகமா இருக்கும். அம்மாக்கு என் மேல கோவம் இருக்கதாங்க செய்து. ஆனா உங்க மேல அம்மாக்கு கோவத்தை விட பையங்கிற பாசம் தாங்க அதிகமா இருக்கு. இப்ப கூட வார்த்தைக்கு வார்த்தை உங்களை ஏன் புள்ளன்னு சொல்லிதான் அம்மா பேசினாங்க. இன்னமும் உங்களை விட்டு கொடுக்காம உரிமையா பேசுறத கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. என்னாலதானே உனக்கு இவ்ளோ கஷ்டம். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஸ்வேதா, எதுக்கு இப்ப அழற? முதல்ல கண்ணத்தோட. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இது என்ன, இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். இதெல்லாம் நீங்க தாங்கிக்கிறீங்க. ஆனா இந்த நிலைமையில உங்களை நாங்க இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் நீங்க அங்க லேபரா வேலை செஞ்சதுல போதுங்க. நாளையில இருந்து நீங்க அங்க வேலைக்கு போக வேண்டாங்க. அங்க போகாம வேற கம்பெனிக்கு போய் என்ன வேலை செய்ய சொல்றியா? நாம எங்க தோக்குறோமோ அங்க நின்னு ஜெயிக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை நான் வேற எந்த கம்பெனிக்காவது வேலைக்கு போய் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல உட்காந்தாலும் ஜீவாக்கு போட்டியாதான் நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். நான் ஜீவா கூட இருந்தே வேலை செய்யணும்னு நினைக்கிற வார்த்தை. வேலை கொடுத்த விசுவாசத்துக்காக வேற ஏதாவது ஒரு கம்பெனியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம கம்பெனிய என்னால தோக்கடிக்கவோ விட்டு கொடுக்கவோ முடியாது. என்ன இருந்தாலும் இது எங்க அம்மா உருவாக்கின சாம்ராஜ்யம். அங்க அவங்க என்னை எப்படி நடத்தினாலும் சரி, என்னைக்கும் நான் தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம கம்பெனியும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்.